இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக், எனக்கு ரொம்ப நாளாக இந்த வேர்டு மேலே எனக்கு ரொம்பவே ஒரு அருவருப்புனே சொல்லலாம். ஸோ அந்த வேர்டு எனக்கு எப்படி ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு, அந்த வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் இருக்குங்க. ரொம்ப நாளாக ஒரு தாட் எனக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி அந்த வேர்டை பற்றி தான் பேச போகிறோம். அந்த ஒரு வார்த்தை அது என்னதுன்னா, இந்த வார்த்தை தான். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி வார்த்தையை பற்றி தான் இன்றைக்கி இதை பேச போகிறோம். எதுக்கு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க, ஏன் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ வர சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. பட் எனக்கு இந்த வேர்டு, இந்த தற்குறி அப்படிங்கிற வேர்டு எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா 2021 கிளப் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று உண்டு. அதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் பேசுவாங்க, சாங் டெடிகேட் பண்ணுவாங்க, எக்கச்சக்கமான கருமாந்திர கண்டென்ட் எல்லாம் போயிட்டுருக்கும். அதில் மோஸ்ட்டாக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னதுன்னா தற்குறியை தாண்டி ஒன்றுமே தெரில. என்ன ப்ரோ இவன் தற்குறி மாதிரி பேசிகிட்டு இருக்கான், என்ன டியூட்டி இவன் தற்குறி மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவானுங்களே தவிர, அங்கே இருக்கிறது எல்லாமே எலைட் தற்குறியாக தான் இருக்குமே தவிர மற்றபடி எதுவுமே வேணாம், அதை பற்றி எதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த தற்குறிங்கிற வேர்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் நிறைய கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, மெசேஜ்லையும் சரி, நார்மலாக பேசும்போதும் சரி ரொம்பவே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு அந்த வேர்டு இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அதை நான் போக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இந்த வேர்டு வந்து பாப்புலராக எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவிகே, நம்ம தமிழக வெற்றி கழகம், அதில் வந்து சில பேர் வந்து இன்னும் நிறைய பேர் நடிகர் விஜய் அந்த மனப்பான்மையில் இருக்கிறதுனால அவங்க வந்து பாலிடிக்ஸ் வந்திருக்காருங்கிறதை தாண்டி நிறைய பேர் செலிப்ரேஷன் பண்ணுற விதத்தில் நிறைய பேர் கோமாளித்தனமாக நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சரி, வெளியேயும் சரி, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே ஒரு காமன் ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது, டே அவர் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு மாநாடு பொதுக்குழு மீட்டிங்கானு தெரியல, ஒருத்தன் வந்து கேமரா முன்னாடி ஒரு இன்டர்நேஷ்னல் சேனல், இது எனக்கும் சரியா இது தெரியல, நீ இப்போ தற்கூறி தான் சொல்ல போறீங்கன்னு தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த சேனல் முன்னாடி நின்று வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் தற்கூறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நான் காமனாக நான் சொல்லிடுறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டால் எல்லா விதத்துலையும் இருக்குது. ஒரு பாலிடிக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், எதுக்கு டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகேன்னு சொல்லி ஃபைட்ஸாக இருக்கட்டும், டோனி கோலி வேர்ல்டு கப் அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், தளபதி அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லா ஃபைட்லையுமே எல்லா இதுலையுமே இப்போ தற்கூறி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இதில் நான் சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தற்கூறி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, இப்போ தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஃபைட் வருது அப்படிங்கிறப்போ உங்களோட படம் அதிக கலெக்ஷனாக, அதிக டேஸாக, இல்லை எங்களோட கலெக்ஷன் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டாக, ஓப்பனிங்காக அப்படின்னு பற்றி பேசுகிறதுனால பெருசாக ஒன்றும் கிடையாது, தற்கூறி அப்படின்னு சொல்ல மாட்டானுங்க. இந்த தற்கூரிஸ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கட்டவுட்டை கிழிக்கிறது, பேனரை உடைக்கிறது, சம்மந்தமே இல்லாமல் ஃபேன்ஸை வந்து தாண்டி அவங்களோட ஃபேமிலியை அப்யூஸ் பண்ணி பேசுகிறது, இந்த மாதிரி சில தற்கூரி ஸ்பாட்டடாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே என்னதான் ஒரு சினிமா ரசிகனாக இருந்தாலும் இன்னர் டாக்ஸிக் ஃபேன்ஸாக அப்படி கொஞ்சம் இதாகி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப் April 2 வந்தாலே போதும், மோஸ்ட்டாக டாக்ஸிக்காக இருக்கிற ஒரு ஃபேன் பேஸ் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி நிறையவே இருக்கும். கோலி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே அந்த வேர்ல்டு கப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கம்பீர் வின் பண்ணி கொடுத்தாரு, இல்லை டோனி வின் பண்ணி கொடுத்தாருங்கிறது இப்போ வர பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அதை நல்லா எடுத்து பார்த்துக்கிட்டாலே கம்பீர் வந்து அந்த above 90 ரன்ஸ் அடிக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக டோனி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார். இன்னொன்று, டோனியுமே ஒரு 30 ரன் 40 ரன் அவுட் ஆயிருந்துச்சுன்னா கம்பீர் ஐயாவோட எஃபர்ட்டுமே வேஸ்ட் ஆயிருக்கும். ஸோ ஓப்பனிங்கோட அந்த பேட்டிங் வேல்யூ நிறைய இருந்திருக்கு. எண்டிங் முடிக்கும் போது நம்ம எம்எஸ்டி முடிச்சாரு. ஸோ அவர் கேப்டனாக இருக்கிறதுனால அவர் கையில் கப்பை கொடுத்தாங்க. இருந்தாலுமே டீமோட ஒரு ஃபார்மேட்டு தான்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்கி. கோலினே வந்துகிட்டே இருக்கு பாருங்களேன். புரியுது, புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஐயோ, என்னது கம்பீர்னால தான் ஜெயிச்சது இல்லை டோனியால தான் ஜெயிச்சதுன்னு சொல்லி இந்த ரெண்டு பேருமே இப்போ வர ஃபைட் தான் இருக்கும். இதில் கம்பீரை பற்றி லைட்டாக சொன்னால் கூட டோனி ஃபேன்ஸ் வந்து தற்கூறின்றானுங்க. டோனியால தான் ஜெயிச்சது, கம்பீர்லாம் ஒன்றுமே இல்லைன்னு இப்போ கூட நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கேயும் தற்கூரி ஸ்பாட்டட் அப்படிங்கிறது மாதிரி வரும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த பாலிடிக்ஸ் மீட்டிங்கில் இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க பார்த்தது, அவங்க பேச நினைக்கிறது, சொல்ல நினைக்கிறது, எதை சொன்னாலுமே அது இவங்களுக்கு பிடிக்கல, உடன்பாடு இல்லை அப்படின்னா அதை கருத்து தெரிவிக்கிறதையும் தாண்டி உடனே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னதுன்னா தற்கூரி ஸ்பாட்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லக்கூடிய சின்ன ஃபைட் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஓப்பனாக அந்த தற்கூரிங்கிற வார்த்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் வந்து தெரியுது,
ப்ராப்பராக தெரியுது. அது நானாக கூட இருக்கட்டும், நீங்களாக கூட இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். இன்னொருத்தனுக்கு தெரியலை, அவன் வேற ஒரு மனப்பான்மையில் அவன் கற்றுக்கிட்டதை சொல்கிறான்னா, டே தம்பி, டே அண்ணா, இது இல்லை ப்ரோ அப்படின்னு நம்ம சொன்னாலே அவனும் ஒரு ரியலைசேஷன் எடுத்துக்கிட்டு ஓ அப்படி இல்லையான்னு கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். கண்டிப்பாக அவன் புரிஞ்சுக்கலனாலுமே ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். தப்பு பண்ணாதவன் யாரு, தெரியாதவன் யாரு, தெரிஞ்சுக்க நினைக்கிறவன் யாருன்னு எக்கச்சக்கமான பேர் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் நான் கூட தப்பு பண்ணியிருக்கேன், நான் கூட தெரியாதனமாக பேசியிருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கேன். பட் ரியலைசேஷன் ஒன்று இருக்குது, அதை சொல்லி புரிய வைக்கணுங்கிறதே கிடையாது. உடனே தற்குறி அப்படின்றவானுங்க. ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இது இன்னொருத்தருக்கு தெரியலை அப்படின்னா அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், அவனுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கலாம் கிடையாது. உடனே அவன் தற்குறி, உடனே தற்குறி. ஸோ இந்த தற்குறி அப்போ இவங்க பேசுறது தான் கரெக்டா, இவங்க சொல்றது தான் கரெக்டா, இவங்க சொல்றது மட்டும்தான் கரெக்டு. ஸோ இவன் சொல்றது எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இவனை தற்குறின்னு சொல்லக்கூடாது, இவன் தப்பாக சொன்னாலும் தற்குறின்னு சொல்லக்கூடாது, இவன் என்ன வேணாலும் சொல்லுவான், ஸோ இவனுக்கு நான் சொம்பு தான் அடிக்கணும், இவனுக்கு கரெக்டாக தான் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லலை. சில தற்குறிகள் நிறையவே இருக்குது. பட் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, அவங்க கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணிப்பாங்க. பட் என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச தற்குறி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காலேஜில் நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருக்கும், நல்ல டிகிரி வச்சுருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. பட் சில அன்வான்டான சில விஷயங்கள், அன்வான்டான இதை பண்ணுறதுனால அவங்க தான் என்னை பொறுத்த ரியல் தற்குறி. நல்ல பேக்ரவுண்ட் இருக்கும், நல்லா படிச்சிருப்பானுங்க, நல்ல டிகிரி இருக்கும், பட் இன்னும் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருப்பான். என்னை பொறுத்தவரை அவன் தற்குறி தான். ஏன் ரீசெண்டாக நடந்த தூத்துக்குடியிலேயே ஒரு ரொம்பவே பாதிக்கப்பட்ட ரொம்பவே கஷ்டமான சம்பவம், அந்த கவின் கொலை வழக்கில் இருக்கட்டுமே, அவரும் சரி இவனும் சரி, ரெண்டு பேருமே தரமான ஒரு எல்லாமே இருக்கக்கூடியது தான். பட் ஏதோ ஒரு மனப்பான்மை தப்பான விஷயத்தினால, தேவையில்லாத விஷயத்த பண்ணதுனால இதாகிடுச்சு. அதுவும் நம்ம தற்குறின்னு சொல்லலாம். எஸ், அவங்க தான், இந்த மாதிரி ஆட்கள் தான் நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ வர பைக்கில் ஸ்பீடாக போனால் தான் கெத்து, அப்போ தான் பொண்ணுங்க நம்மளை பார்ப்பாங்கன்னு சொல்லி கேடிஎம்லையும் டியூக்லையும் போட்டுக்கிட்டு வண்டியை திருக்கிக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில், அதெல்லாம் எவ்வளோ பெரிய நியூசன்ஸ் தெரியுமா? பட் அது இன்னுமே ஒரு ப்ராப்பரான ஒரு இது இல்லை. என்னை பொறுத்தவரை ஒன் ஆஃப் த மோஸ்ட் தற்கூரிஸ், நம்பர் 1 தற்கூரினா அவனுங்களை தான் நான் சொல்லுவேன். பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி தற்கூரிகள் நிறையவே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி சம்பந்தமே இல்லாமல் நமக்கு பிடிச்ச விஷயத்த, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒருத்தனுக்கு பிடிக்கலை, அவனுக்கு தெரியலைன்னா அது அவனுக்கு தெரிஞ்சது, அவனுக்கு புரிஞ்சது, ஸோ அதை விட்டுணும். உடனே தற்கூரி தற்கூரி தற்கூரி, எல்லா விதத்துலையும் தற்கூரி. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ஃபேன் ஃபைட்டாக இருக்கட்டும், கிரிக்கெட் ஃபைட்டாக இருக்கட்டும், இப்போ பாலிடிக்ஸ் வர எல்லா இதுலேயும் தற்கூரி. சும்மா தற்கூரி தற்கூரின்ட்டு எப்போ அந்த வேடை கேட்டாலே செம இரிட்டேட் ஆகுது. தற்கூரிங்கிறதுக்கு நிறைய தமிழ் அர்த்தங்கள் அப்படி இப்படின்ட்டு எக்கச்சக்கமான நிறைய விஷயங்கள் என்னென்னமோ நிறைய யூடியூப்லேயும் சரி, ChatGPT, கூகுள் எல்லா இதுலேயும் இருக்கட்டும். பட் காமனாக கேட்டால் தற்கூரி என்னன்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாத மண்டு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த தற்கூரிங்கிற வார்த்தை சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஓப்பனாக இந்த வீடியோ போட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் தெரியலை, ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது இந்த ஜனநாயகமும் சரி, இந்த சமுதாயமும் சரி, அவன் ஏன் அப்படி பேசுகிறான், அவன் ஏன் அப்படி செய்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு அவன்கிட்ட பேசி சொல்லி புரிய வச்சு, அவன் என்ன நினைக்கிறான், இது தப்பான தாட்ஸ் தான், இதெல்லாம் நினைக்காத, இதெல்லாம் கெத்து கிடையாது, இதெல்லாம் பவர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை மாற்றி திருத்தி ஒரு ரியலைஸ் பண்ணி அவனை சேஞ்ச் பண்ணி அவனுக்கு என்ன தேவையோ, அவன் என்ன புரிஞ்சிருக்கானோ அது தப்புன்னு உணர்த்தி சொல்லி அவனுக்கு புரிய வச்சாலே அவன் புரிஞ்சுப்பான். புரிஞ்சுக்க பார்த்து ட்ரை பண்ணுவான், கண்டிப்பாக புரிஞ்சுப்பான். கொஞ்சம் டைம் ஆகும். பட் அவனுக்கு உடனே தற்கூரி அப்படின்னு திணிக்கிறாங்க. ஏன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இதுலேயுமே சில இடத்துல நானே தப்புக்கள் விட்டுருந்தாலுமே இதெல்லாம் தப்புன்னு சொன்னாவது யோசிச்சுட்டு நானும் ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு ஓகே கரெக்டு தான் அப்படியே சாரி கூட கேட்டு நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கு டைம் எனக்கே நானே எடுத்துக்கிட்டாலும், இந்த வீடியோலையும் சரி, நான் சொன்னாலும் சரி, மற்றவங்க யார் சொன்னாலும் சரி, ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை தாண்டி இன்னொருத்த இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறான், எனக்கு அவன் பேசுகிறது பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவானுங்கன்னா,